எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ரேலிக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த யூஎஸில் டெரிஃபி ஃபியர் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டெரிஃபி பாலிசி டேக்ஸ் பாலிசி ஒரு ஃபியரை ஏற்படுத்துறதுனால ப்ராஃபிட் புக்கிங் இந்த டைமில் பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க இந்த டெரிஃபிக்கு ஃபைனல் டேவாக நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க டெட் எண்டாக. முக்கியமாக இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு மேஜர் ஹெவி வெயிட்ஸில் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர். ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸு, ஹெச்சிஎல் டெக், லார்சன் அண்ட் டர்போ. ஸோ இதெல்லாமே ஹெவி வெயிட் போய் இது எல்லாமே கிட்டத்தட்ட 63% நிஃப்டியை ஃபால் பண்ணியிருக்குது. ஓகே, அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் பேங்கிங் செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் ஃபேஸில் மார்க்கெட் செல் ஆஃபில் இருக்குது. அதே போல் இன்னைக்கு செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் அண்ட் செக்டார் வைஸாகவும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டிங் ஃபேஸில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை தான் இருக்குது. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ரீடெஸ்டிங் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரலாம்? 22,950 வரைக்கும் ஃபால் ஆகலாம். அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கும் ஃபால் ஆகும். எப்போதுமே இந்த ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள், இந்த ஒரு சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியும் வரும். இல்லை பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியும் ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்டுடைய ரீடெஸ்டிங் பாயிண்டாகவும் இருக்குது. ஸோ 22,880 ஆர் 22,900ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 23,165 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது இன்னுமே இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கம்பேர் பேங்க் நிஃப்டி ஆர் அதர் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் ரியாலிட்டி செக்டாரை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி பெட்டர். நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பக்கம் டபிள்யூ ஷேப்லையும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் இந்த ஸ்விங் பேட்டர்னில் ஒவ்வொரு ஸ்விங்காக ஃபார்ம் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ஃபால் அண்ட் ரைஸ், அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ். இப்போது மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்த ஃபேஸ் ஃபாலிங் ஃபேஸ். ஓகே, சரி. இப்போ இதே மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன்ல எடுத்துக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் இது மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்க, ஒரு டபிள்யூ ஷேப்பாகவும் மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த நெக்லைன்ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபால் இதை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான், அதாவது 50,500 உடச்சி மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் அடுத்த ஃபேஸ் ஆஃப் இந்த ஸ்விங் நடக்கும். ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான். இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது 50,500 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 50,500, 50,450ங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் லைன். இந்த இடத்துல எப்போதுமே நெக்லைன் சொல்லுவோம். இந்த நெக்லைன் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் யூட்டர்ன் எடுத்து அப்சைடு போகலாம். ஸோ இதுக்கு பிலோ இதை உடைச்சும் போது தான் அடுத்த இந்த ஸ்விங் டவுன்ஃபால் ரெடி ஆகும். ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை கவனமாக பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான். பட் அப் டு எது வரைக்கும் அப்படின்னா 50,500, 50,450 வரைக்கும் தான். ஓகே, ஃபைன். இதே மாதிரி நீங்கள் நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக சேம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது பாருங்க. ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்டிங் பொசிஷனில் கரெக்டாக நிற்குது. ஸோ
நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஈவன் தோ இந்த மாதிரி கீழே ஃபால் ஆகிட்டு திரும்பவும் மேலே போகலாம். இது வந்து புல் ட்ராப் பியர் ட்ராப்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் ஃபேஸில். இது பியர் ட்ராப்னு சொல்லிட்டு கீழே ஃபால் ஆகிற மாதிரி ஃபால் ஆகும், அகெயின் பவுன்ஸ் பேக் எடுத்து மேலே போயிடும். ஓகே, ஸோ நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. அது மாதிரி நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஒரு ட்ரெண்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டெரிட்டரியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஈவன் வந்து நாளைக்கு ஃபால் ஆனால் கூட ஒரு டெம்பரவரியான ஃபால் தான். 35,250ங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபால் தான். ஃபைன். இதே வந்து சென்செக்ஸை வந்து பார்ப்போம். நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், இப்போ அடுத்து நம்ம வந்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் சரி, நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சரி, இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு இதில் இருந்து கரெக்ஷன் எடுக்கு. அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது இங்கேருந்து ரைஸ் ஆகுதுல்ல, இந்த ரைஸை தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த ரைஸோடைய சப்போர்ட் வந்து எது நமக்கு? இந்த ரீஜன் தான். ஓகே, இந்த ரீஜன் தான். அப்படி பார்க்கும்போது 75,400 75,440ங்கிறது நமக்கு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. இதே நீங்கள் வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் தான் நடக்குது. இப்போ இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் வந்து என்ன உங்களுக்கு? இந்த ரீஜன் தான் வரும். இந்த ரீஜனை பொறுத்தளவுக்கு 22,965ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட். இதை உடைக்கும் போது மட்டும்தான் நிஃப்டி டவுன் ட்ரெண்டு, நிஃப்டினுடைய பிரேக் அவுட் ஃபெயிலியர். இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குல்ல, இங்கே பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே குரூஷியலாக மீட் ஆகிற இடம் வந்து இதுதான். பட் நாளைய பொறுத்தளவுக்கு இனிஷியலாக இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் இப்போ வந்து 23,165 இருக்கா, இன்னும் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியல் ஃபேஸாக நாளைக்கு இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது செல்லிங்லேயே இருங்க. மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், செல்லிங் ஃபேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 2 இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து April 5 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வாரம் வீக்லியில் வந்து பார்த்தோம்ல, வீக்லி அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் சொல்லலாம். வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் எடுக்குது. இதில் நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கணும். டே டைம் ஃப்ரேமில் அப்சைடு பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை ஹவர்லிலேயோ 4 ஹவர்லேயோ இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு டேயில் பிரேக் அவுட் ஆயிருந்தது, ஒரே நாளில் வந்து மேலே ரைஸ் பண்ணிட்டான் பாருங்கள். ஸோ நியூஸ் வந்து என்ன மாதிரியான நியூஸ்னாலும் வரலாம். டெக்னிக்கல் ஆல்வேஸ் பிஃபோராக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, நேத்திக்கு டெலிகிராம் சேனலில் கூட இந்த சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தா ஃபர்தராக 6,175 6,217ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். ஹை வந்து 6,185 தான் ஹை. ஓகே, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிருக்கு. ஃபர்தராக அப்சைடு வந்து 6,215ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தொடர்ந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பை சைட்லேயே இருங்க. சேம் கோல்டும் நம்ம சொன்ன அந்த டார்கெட் ரீச் ஆயிருக்கா? கோல்டு வந்து நம்ம வந்து வீக்லியில் என்ன பார்த்தோம், 90,000 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கா? 91,000 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு நியூ ஹை வந்து ரீச் ஆயிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் நியூ ஹையை வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல கோல்டு வந்து லைக் வந்து ஸ்விங் மாதிரி தான் ரைஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு 4 நாள் ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால். ஒரு 10 நாள் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு ஃபால். இப்போ இந்த ரைஸ் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. அகெயின் இந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரம் வரலாம்? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கலாம். மினிமம்
அப்போ 89,000 89,200ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, கரெக்டாக மீட் ஆகுதா? ஸோ இந்த ஃபேஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். 89,000ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக கோல்டுக்கு வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டை பொறுத்தளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணலை. நாளுடைய ட்ரேடுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த ஷேர்ஸு அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கமெண்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.